இந்த 7வது மாதத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். 6 மாதங்களை கர்த்தர் நம்மை கிருபையினாலே நம்மை நடத்தினார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான விதத்திலே நம்மை அற்புதமான வழியிலே, ஆச்சரியமான வழியிலே கர்த்தர் நம்ம என்ன செய்தால் நடத்தி கொண்டு வந்தார். வேதம் சொல்லும்போது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் தூக்கி சுமக்கிறது போல நான் உங்களை இந்த இடத்துல வருகிறது வரை சுமந்து கொண்டு வந்தேன் என்று உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே சொல்லுகிறது. ஒரு மனிதனை, ஒரு பிள்ளையை தகப்பன் தோளின் மேல் தூக்கி சுமக்கிறது போல ஆண்டவர் இந்த 6 மாதமும் நம்மை சுமந்து கொண்டே வந்தார். இந்த 6 மாதத்திலே நமக்கு வந்ததானே பின்னிலைமைகள் எல்லாம் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் நிற்க முடியாத சூழ்நிலைகள் வந்தது. அநேக நேரங்களிலே நாம் விழுந்து விடுவோம் என்கிற நிலைமை வந்தது. அநேக நேரங்களிலே நான் நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை என்னவாய் முடியும் என்கிற நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனாலும் ஆண்டவர் நம்மை எந்த ஒரு தீமைக்கும் நம்மை ஒப்பு கொடுக்காமல், நம்ம எந்த ஒரு அடிமைதன வாழ்விற்கும் கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்காமல் நம்மை கிருபையினாலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாக, அதாவது கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் என்ன செய்ய முடியாது? நிலநிற்கவே முடியாது. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பல நேரங்களில் அப்படித்தான் மாறிவிடுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறான். ஆண்டவருடைய சமூகத்தை அவன் நாடி வருகிறான். எதற்காக என்று பார்த்தீர்கள் என்றால், தனக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன், தன்னுடைய வேலைக்காரன் மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலையில் தள்ளப்படுகிறான். மரணம் அவனை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே மரண பயம் அவனை சூழ்ந்திருக்கிறது. இனி ஒரு புறத்திலே அவனுடைய வாழ்க்கை என்னவாய் முடியும் என்கிற கேள்வியோடு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இக்கட்டான நிலைமையிலே அவனை பராமரிக்கிறவன், அவனை பாதுகாக்கிறதான ஒரு தலைவர் இருக்கிறான். அந்த தலைவருடைய வாஞ்சை, என்னுடைய வேலைக்காரன் சுகமாக வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய வேலைக்காரன் சுகமாக வேண்டும். என்னுடைய வேலைக்காரன் எப்படி ஆகிலும் பிழைக்க வேண்டும். நான் பல மருத்துவர்களை நாடி ஓடினேன், பல வைத்தியர்களிடத்தில் நான் கடந்து போனேன். ஆனாலும் எனக்கு பரிகாரம் கிடைக்கவில்லை. இயேசுவை அறிந்த நேரத்திலே இயேசுவை அழைக்கும்படி அனுப்புகிறான். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு வரணுங்க. இயேசு இல்லாத வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை சூன்யமாக்கப்படுகிறது. இயேசு இல்லாத வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையிலே அது ஒரு சீரவாய் மாறுகிறது. இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்போது அவனுடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது பார்த்தீங்களா, நிறைவானது வரும்போது குறைவானது என்ன செய்யும்? ஒளிந்து போகிறது இல்லையா? அப்போ நிறைவை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடுகிறார். இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவரை தேடினார். ஆனால் ஆண்டவர் நம்மை தேடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தேடுகிறார். எனக்காக ஜீவிக்க மாட்டாயே என்று ஆண்டவர் நம்மை தேடுகிறாருங்க. ஆண்டவர் நமக்கு தேடுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். நம்மை தேடுகிறான், நம்மை விசாரிக்கிறான். நமக்கு வேண்டியதான எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எதற்காக ஆண்டவர் நம்மை தேடுகிறார்? நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை தொட்டு ஆண்டவர் நிறைவாக்கும்படியாக. அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் ஒரு ஆள் வாசிக்கலாமே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம். எல்லாரும் பைபிளை திறந்துடுங்க, எல்லாரும் எடுங்க அந்த அதிகாரத்தை. 6வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒன்று வாசிக்கலாமே. அதனால் என் வாயை தொட்டு, இதோ என் உதடுகளை தொட்டதினால் என் அக்கிரமம் நீங்கி என் பாவம் நிவர்த்தியானது. அல்லேலூயா. ஆண்டவர் தொட்டதினால் அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தியானது. முதலாவது
ஒரு மனிதனை ஆண்டவர் தொடும்போது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருகிறது. ஆண்டவர் ஒரு மனிதனை தொடுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏசாயாவை குறித்து பார்க்கும்போது தீர்க்கதரிசிகள் பெரிய தீர்க்கதரிசி யார் தான்? ஏசாயா. 3 தீர்க்கதரிசிகளில் இந்த ஏசாயா பெரிய தீர்க்கதரிசி. இந்த ஏசாயா அவனுடைய வாழ்க்கையில் அவன் தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனுடைய ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டு தேவன் தனக்கு கொடுக்கிற கட்டளைகளை ஜனங்களுக்கு போதிக்கிறதான ஒரு நபராயிருக்கிறவர் தான் இந்த ஏசாயா. ஆனால் இந்த ஏசாயா அவனுடைய வாழ்க்கையில் உசியா என்கிறதான ஒரு மாம்சத்தின் கிரியை அவனை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. உசியாவினுடைய வாழ்க்கை, உசியா அவனோடு கூட இருந்ததினால், அன்றைக்கு இருந்த உசியா ராஜாவை அவன் நம்பி நாடி தேடி வந்ததினால் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் வெளிப்பட முடியவில்லை. அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படியாக தான் விரும்புகிறார். தேவன் நம்மிடத்திலே வாசம் பண்ணும்படியாக அவர் விரும்புகிறான். ஆனால் விரும்புவதற்கு மாறாக உசியா என்கிற ராஜா அவனுக்கு துணையாக நிற்கிறான். அல்லேலூயா. இந்த ஒரு ஏசாயா அவனுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை, என்னோடு கூட யார் உண்டு? உசியா உண்டு. என்னோடு கூட உசியா ராஜா இருக்கிறான். ஜனங்கள் என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஜனங்கள் எல்லாரும் என்னை பார்த்து நடுங்குவார்கள். ஜனங்கள் எல்லாரும் என்னை பார்த்து அவர்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள் என்கிற ஒரு அவநம்பிக்கை கொண்டிருந்ததானே ஏசாயா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில திடீரென ஒரு மாற்றம் நிகழ்கிறது. இப்பொழுது என்ன மாற்றம் வந்தது? அவன் நம்பியிருந்த உசியா மரிக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நானும் நீங்களும் நம்பி இருக்கிற மாம்சத்தின் கிரியை, நானும் நீங்களும் நம்பி இருக்கிற அந்த உலகத்திலே அநேகரை நம்பி வைத்திருக்கிறோம். நம் அநேகரை நாம் நாடி வைத்திருக்கிறோம். அவர்களால் எனக்கு உதவி உண்டு, அவர்களால் என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அவர்களால் என்னுடைய வாழ்க்கை செழித்தோங்கும் என்று அநேகரை நாம் முன்னிறுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அது நமக்கு பாவமாய் முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு முன்பதாக அவனுடைய சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் ஒரு மனிதனை அவர் தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாக அவனுடைய நிலைமையை ஒன்று பார்க்கிறார். எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் உன்னிப்பாய் கவனிக்கிறார். ஏசாயா மிகுந்த தீர்க்கதரிசன அழைப்பு பெற்றவர் தான், ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர் தான். ஆனால் மாம்சம் சுயமாய் அவரை ஊழியத்திற்கு அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நானும் நீங்களும் கூட அநேக நேரங்களிலே சுயத்தை நம்பி வாழ்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். யார் எழுந்து நிமிர்ந்து நின்றது? குதிரைகளையும் ரதத்தையும் மேன்மை பாராட்டினவர்கள் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. குதிரை எங்களுக்கு பலனாய் இருக்கிறது, நாங்கள் நம்பி இருக்கிறதான இந்த குதிரை எங்களை ரட்சிக்கும், இந்த குதிரை எங்களை வெற்றி வாழ்க்கைக்கு நேராய் நடத்தி போகும் என்று சொல்லிக்கொண்டு நினைத்து கொண்டிருந்த அநேகர் விழுந்து போனார்கள். அவர்களால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. அவர்களால் போய் சேர வேண்டியதான இடத்தில் போய் சேர முடியவில்லை. அவர்கள் எதிர்பார்த்ததான அந்த லட்சியத்தை அடைய முடியவில்லை. அவர்கள் எதிர்பார்த்ததான அந்த மகாபாக்கியமான அந்த ஆசீர்வாதத்தை அவர்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்த போது ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டின சிலர் நிமிர்ந்து நின்றார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நாமும் ஆண்டவருக்காக நிற்கும் போது மற்றவர்கள் மத்தியிலே நிமிர்ந்து நிற்க முடியும். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற ஆண்டவர். நம்மை மற்றவர் வெட்கப்படுத்தின ஜனங்கள் நடுவில் கர்த்தர் நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். நம்மை துரத்தின ஜனங்கள் நடுவில் கர்த்தர் நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். ஒன்றுமில்லாதிருந்த சூழ்நிலைகளில் இருந்து நம்மை நிற்க பண்ணுகிறார். காரணம் என்ன? நாம் கர்த்தரை உயர்த்துகிறதான அந்த துதியினாலே, கர்த்தரை நாம் உயர்த்துகிறதானே அந்த மேன்மையினாலே கர்த்தர் நம்மை படிபடியாய் உயர்த்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்வை நம்பினவர்களை கர்த்தர் ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டாருங்க.
யாக்கோபு கத்தடத்தில் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். யாக்கோபனுடைய விண்ணப்பம் ஒன்றே ஒன்றுதான், என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா என்று கேட்டால் இல்லை, ஆசீர்வதிக்க முடியவில்லை. அவன் ராமுழுதும் ஜோமனின போதும் ராமுழுது கத்தடத்திலே அவன் கதறி இருப்பான். ராமுழுதும் அந்த மணல்லே முழங்கால் படியிட்டு ஆண்டவரே கூப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் நிற்கிறார் தான், உண்மைதான். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கிறார் தான், உண்மைதான். ஆனால் அவனுக்கு பதில் கொடுக்க முடியாமல் அங்கே தடுமாறிக்கொண்டு ஆண்டவர் நிற்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு இல்லாமல் இருந்தது. ஜெபம் ஒன்று தான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை ஆசீர்வதிக்கும். நம்ம ஜெபிக்கிறோம், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். நம்ம ஜெபம் அநேக நேரங்களில் திரும்ப என்ன செய்கிறது? நம்ம மடியிலே வருகிறது. காரணம் என்ன? கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியலை. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், ஆனால் மேன்மைப்படுத்த முடியலை. யாக்கோபை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு பிரியம்தான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவன். அவனுக்கு ரெபெக்காள் நிமித்தமாய் வாக்கு தத்தம் கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த வாக்கு தத்தத்திற்கு சுதந்திரவாளியாய் மாறுவதற்கு அவனுக்குள் இருந்ததான சில தடைகள் இருந்து கொண்டிருந்தது. இரவு முழுதும் போராடினான், ஜெபத்திற்கு பதில் இல்லை. இரவு முழுது கத்தடத்தில் கண்ணீர் விட்டிருப்பான், ஜெபத்திற்கு பதில் இல்லை. ஆனால் ஆண்டவர் காலையில் சொல்றார், நான் பொழுது விடுகிறது, நான் போகட்டும், என்னை விடு. ஜெபத்தினாலே பிடித்து வைத்திருக்கிறான் கர்த்தரை. ஜெபத்தினாலே ஆண்டவரை அப்படியே கட்டி வைத்திருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் போகணும், என்னை விடு. விடலை. ஆண்டவர் அப்ப அவனை தொட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை தொட்டார். எப்போ தொட்டார்? பொழுது விடுகிற நேரத்தில் அவனை தொடுகிறான். ஆண்டவர் ஒரு ராத்திரி முழுதும் பார்த்தார், இவன் எப்படியாகலும் மனம் ஸ்தாபப்படுவான், எப்படியாகலும் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுவான் என்று பார்த்தான். இதுவரை அவனுடைய வாழ்க்கையிலே அந்த மாம்சம் அவனை அடிமைப்படுத்தி கொண்டே இருந்தது, மாம்சத்தின் கிரியைகள் அவனை அடிமைப்படுத்தி கொண்டே இருந்தது. ஆனால் ஆண்டவர் தொட்ட போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வந்தது. அல்லேலூயா. இப்போ அந்த ஆண்டவர் கேட்குறா, உன் பேர் என்ன? ஏமாற்றுக்காரன். எத்தன் தகப்பனை ஏமாற்றினேன், என்னுடைய சகோதரனை ஏமாற்றினேன், என்னுடைய மாமனை ஏமாற்றினேன், எல்லாரையும் நான் ஏமாற்றி இருக்கிறேன், நான் ஏமாற்றினவன். எத்தன் தன்னுடைய பாவத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அவன் அர்ப்பணிக்கிறான். தன்னுடைய பாவத்தை முழுவதுமாக தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிறான். அதன் வேதம் சொல்லுகிற, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவனுக்கோ இரக்கம் வருவான். அவனை அறிக்கை பண்ணி விடுகிறவனாய் மாறினான். இப்பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். இப்பொழுது யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தான். யாக்கோபு போன இடத்திலே அவனுக்கு எதிராய் வந்தவர்களை கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாய் மாற பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் போதுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளே இருந்தால் போதும். நமக்கு எதிராய் எழும்பி வருகிறவர்களை அவர் நமக்கு அனுகூலம் பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எதிராய் பலவிதத்திலே சாத்தான் எழுப்பி வருவான். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் போதும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருந்தால் போதும். அதான் வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தினால் வேதனை இல்லை. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தினாலே ஒரு மனிதனுக்கும் ஒரு கலக்கமும் இல்லை. ஏன்னா கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் அது மேன்மையானது. அல்லேலூயா. இந்த யாக்கோபை கர்த்தர் தொட்டார், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இப்பொழுது இந்த ஏசாயாவை கர்த்தர் தொடுகிறார். இப்போ தொடுவதற்கு முன்பதாக அவனுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். தரிசனம் பார்க்கிறான், இதுவரை காணாத ஒரு தரிசனம், இதுவரை அவன் பெற்றுக்கொள்ள முடியாதிருந்த தரிசனம் இப்பொழுது ஏசாயாவுக்கு காண்பிக்கப்படுகிறது. இந்த தரிசனத்தை பார்த்தபோது, ஐயோ அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று தன்னை அர்ப்பணித்தான். அல்லேலூயா. இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் தரிசனம் பார்க்காமல் இருக்கிறீங்களா?
இதுவரை அந்த பரலோகத்தின் தரிசனம் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறதா? காரணம் நம்மை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்கப்பட வேண்டும். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கப்படும் போது கர்த்தர் நமக்கு தரிசனங்களை தருவான். நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தருவான். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி தருவான். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. ஆகிய தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்மை அவர் என்ன செய்கிறார்? தரிசனத்தினாலே கர்த்தர் நிரப்புகிறார். அல்லேலூயா. அந்த உசியா இருக்கும்போது காணாத தரிசனம் உசியா மரித்த அந்த நாளிலே கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். உசியாவினுடைய மாம்சத்தின் கிரியைகள் எப்பொழுது அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறானோ அந்த நேரத்திலிருந்து அவனுக்கு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது சொல்லுகிறான், ஐயோ அசுத்த உதடுள்ளவன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதான நேரத்திலே தான் கர்த்தர் அவனுடைய நாவை தொட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நாவை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறது என்பதை நான் ஒவ்வொரு நாள் காலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே விசாரிக்க வேண்டும். ஆண்டவருடைய வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நாவு ஒரு நெருப்பு. நம்முடைய நாவு ஒரு காட்டை கொளுத்துகிறது போல இருக்கிறது. நம்முடைய நாவினால் வருகிற வார்த்தைகள் மற்றவர்களை காயம் மாற்றுகிறதா இருக்க வேண்டும். நம்முடைய நாவினால் வருகிற வார்த்தைகள் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறதா இருக்க வேண்டும். நம்முடைய நாவினால் வருகிற வார்த்தைகள் மற்றவர்களை அது கவர்ந்து இழுக்கிறதா இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அவன் உட்கொண்டான். அவனுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தான். இப்பொழுது அவன் சொல்கிறான், என்னுடைய அக்கிரமம் நீங்கி என் பாவங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் நம்மை தொடும்போது நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரமத்தை கர்த்தர் மாற்றுகிறார். ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேல் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 10வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமே. தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 18வது வசனம். தானியேல் 10:18. அப்பொழுது மனுஷரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார். இங்கே அப்பொழுது மனுஷரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, இரண்டாவது திடப்படுத்தப்படுகிறது. முதலாவது கர்த்தர் நம்மை தொடும்போது நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இரண்டாவது கர்த்தர் ஒரு மனிதனை தொடும்போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு திடப்படுத்துதல் உண்டாகிறது. ஒரு திடப்படுத்துதல். அல்லேலூயா, அல்லேலூயா. திடப்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய சமூகத்தில் எஸ்தர் கர்த்தருடைய சமூகத்திலே போய் ஜெபிக்கிறார். நானும் என்னுடைய ஜனங்களும் எப்படியாகிலும் மீட்கப்பட வேண்டும், என்னுடைய ஜனங்கள் அழிக்கப்படுவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், என்னுடைய ஜனங்கள் எப்படியாகிலும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எஸ்தர் ராஜாத்தி கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று ஜெபிக்கிறார். இப்பொழுது அவள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறாள், தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறாள். நான் சத்தாலும் சாகிறேன், என்னுடைய ஜீவன் இந்த ஜனங்களுக்காக மாண்டாலும் பரவாயில்லை, என்னுடைய ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், என்னுடைய ஜனங்கள் எப்படியாகலும் இந்த ஆபத்திலிருந்து காக்கப்பட வேண்டும் என்பதற்காக எஸ்தர் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார். தன்னுடைய ஜனம், தன்னுடைய ஜனத்தினுடைய ரட்சிப்புக்காக, தன்னுடைய ஜனத்தினுடைய மீட்புக்காக எஸ்தரை கர்த்தர் முன்னதாக அனுப்பினார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை கர்த்தர் இந்த தேசத்திலே முன்னதாக ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறது. எஸ்தரை போல ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை பார்க்க எத்தனையோ பேர் வசதி படைத்தவர்கள் இருக்கிறாங்க.
நம்மை பார்க்கலும் மேன்மையானவர்கள் இருக்கிறாங்க, நம்மை பார்க்கலும் திறமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், நம்மை பார்க்கலும் அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தள்ளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம தெரிந்தெடுத்தார். எதுக்கு தெரியுமா? மற்றவர்களுக்காக திறப்பில் நிற்கும்படியாக தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும், பெரிய படித்தவங்களையோ மேதைகளையோ தெரிந்தெடுத்திருந்தால் இன்றைக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? மற்றவர்களுக்காக திறப்பிலே நிற்க மாட்டார்கள். ஒன்றுமில்லாத நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறது. ஒரு எஸ்தரை போல ஒரு ராஜஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்காக திறப்பிலே நிற்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தான் வேதம் நம்ம என்ன செய்யக்கூடாது? கலங்கி போகவே கூடாது. நம்ம கலங்கவே கூடாது. எஸ்தர் கலங்கலை. நான் செத்தாலும் சாகிறேன். எஸ்தருடைய தீர்மானம் திடப்படுத்துகிற தன்னை, முதலாவது தன்னை திடப்படுத்துகிறான். ஐயோ, நான் செத்தாலும் சாகிறேன். நான் செத்தாலும் என்ன செய்கிறேன்? சாகிறேனே தவிர நான் என்ன செய்ய மாட்டேன்? என்னுடைய ஜனத்தை அழிவுக்கு நேராய் விட்டு விட மாட்டேன். என்னுடைய ஜனத்தினுடைய அழிவை நான் விரும்ப மாட்டேன். நான் செத்து போனாலும் பரவாயில்லை, நான் செத்து போனாலும் அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய ஜனத்தினுடைய அழிவை நான் விரும்பவில்லை. அல்லேலூயா. அதுதான் இங்கே உண்மையான விசுவாசம். அதுதான் உண்மையான திடப்படுத்தப்படுகிறது. தன்னுடைய வாழ்க்கையை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்காக நின்று யுத்தம் பண்ணுவார். யோசுவாவிடத்தில் சொல்கிறாரு, உன்னை திடப்படுத்திக்கொள், உன் அறையை கட்டிக்கொள், திடப்படுத்து. எதற்காக கர்த்தர் நம்மை திடப்படுத்த சொல்கிறாரு? நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம திடப்படுத்துகிற வேலையில் தான் கர்த்தர் நம்ம என்ன செய்வான்? பயன்படுத்த முடியும். எஸ்தர் தன்னை திடப்படுத்தினாள். இப்பொழுது திடப்படுத்தி கொண்டு தைரியமாய் அவள் அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, தான் ராஜாவினுடைய அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவள் தைரியமாய் அவள் என்ன செய்கிறான்னா ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து போகிறாள். அல்லேலூயா. தைரியத்தோடு கடந்து போகிறாள். எதற்காக கடந்து போகிறாள் தெரியுமா? இந்த காரியம் என்னவாய் முடியும் என்பது கூட அவளுக்கு பிரச்சனை இல்லை. அந்த சங்கீதங்கள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அந்த 113வது சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது, அவர் யாவையும் நமக்காய் செய்து முடிப்பார். 138வது சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தர் நமக்காய் யாவையும் என்ன செய்வார். இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நம்ம கலங்கி நிற்கலாம். இது என்னுடைய வாழ்க்கையில் எப்படி சாத்தியமாகும் என்கிற கலக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த சூழ்நிலைகளிலே தான் கர்த்தர் நம்மை உருவாக்குறார். அல்லேலூயா. எஸ்தர் போய் தைரியமாக நிற்கிறான். எனக்காக யாவை செய்கிற கர்த்தர் என்னோடு கூட உண்டென்று அவள் தைரியமாய் கடந்து போனாள். ராஜா கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும் கேள், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டான். அவன் சொன்னான், ஜனத்தினுடைய அழிவுக்காக திறப்பிலே நின்றபோது யாருடைய கண்கள் அவளுக்கு தயவு கிடைக்கணுமோ அவர்களுடைய கண்களுக்கு தயவு கிடைக்க பண்ணினான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களிலே நாம் திடனற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை திடப்படுத்தும் போது அவர் நமக்காக எழுந்தருளுகிற ஒரு நல்ல நேசராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாபேஸ் கர்த்தரிடத்தில் போய் ஜெபம் பண்ணா, தேவரே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் எல்லையை பெரிதாக்க வேண்டும், உமது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்த ஆதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருள வேண்டும் என்று யாபேஸ் வேண்டினான். தன்னை முதலாவது அவன் திடப்படுத்தினான். பாருங்க, யாபேஸை குறித்து வேதம் சொல்லும்போது அவன் அவனுடைய பிறப்பே அற்பமாய் எண்ணப்படுகிறது. இவனுடைய பிறப்பை குறித்து அற்பமாய் சொல்லுகிறார்கள். இவன் வேசியின் இடத்துல பிறந்தவன், இவன் பாவத்தினால் பிறந்தவன். எல்லாம் சொன்னதான நேரத்திலேயும்
யாபேசினுடைய இருதயம் கலங்கி போகவில்லை. வேதத்தில் யாபேசை குறித்து சொல்லும்போது 2 வசனத்திலே தான் சொல்லி இருக்கிறது. ஆனால் யாபேஸ் தன்னை திடப்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பாரஸ்திரியின் மகனாயிருக்கலாம், இல்லாவிட்டால் விபச்சாரத்தில் பிறந்தவனாயிருந்தாலும், யாபேசை குறித்து மற்றவர்கள் நிந்தனை பண்ணின போதும், யாபேசை குறித்து மற்றவர்கள் இல்லாததெல்லாம் சொல்லி அவனுடைய இருதயத்தை காயப்படுத்தின போதும், யாபேசனுடைய இருதயம் தன்னை தேவனுக்கு நேராக திடப்படுத்த ஆரம்பித்தது. அல்லேலூயா. தன்னை திடப்படுத்திக் கொள்கிறான். யாபேசுக்கு தெரியும், என்னோடு கூட கர்த்தர் உண்டு, எனக்காக வழக்காடுகிற ஒரு கர்த்தர் உண்டென்பதை அவன் அறிந்தான். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் முழங்கால் படியிடுகிறான். அவன் ஜெபிக்கிற ஜெபம் அவன் மணிக்கணக்காய் ஜெபிக்கவில்லை, மாதமாய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணலே, இல்லாவிட்டால் வருஷ கணக்காய் அவன் ஒரு காரியத்துக்காய் ஜெபம் பண்ணலே. அவன் ஜெபித்த ஜெபம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருள வேண்டும் என்று வேண்டினான். அவன் வேண்டினதை கர்த்தர் அருளினார். அவன் வேண்டினதை கர்த்தர் அருளினார். யாபேசுக்கு ஜெபம் எவ்வளவுதாங்க? யாபேசனுடைய ஜெபம் எவ்வளவுதான்? யாபேசனுடைய ஜெபம் எவ்வளவுதான்? 2 நாளாகமம் என்ன நினைக்கிற 4வது அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். 2 நாளாகமம் என்ன தான் நினைக்கிறேன், 2 நாளாகமம் இல்லைன்னா 1 நாளாகமம் 4வது அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, 1 நாளாகமம் 4வது அதிகாரம் அந்த வசனத்தை ஒன்று வாசிங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. யாபேசனுடைய விண்ணப்பம் அப்படிதான். யாபேசனுடைய சகோதரர்கள் அவனை சகோதரர்களை பார்க்கல, அவன் கனம்பற்றவனாய் மாறினான். சகோதரர்கள் எல்லாரும் அற்பமாய் எண்ணினாருங்க. ஆனால் எண்ணின ஜனங்கள் நடுவில் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. யாபேசு இந்த கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்றான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டினதை தேவன் அருளினார். அப்போ வேண்டுதல் கர்த்தர் கேட்டார். ஏன் கேட்டார் தெரியுமா? அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான். மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது முக்கியம் அல்லங்க, மற்றவர்கள் நம்மை குறித்து எதை நினைக்கிறார்கள் என்பதும் அவனுக்கு விஷயம் அல்ல. அவனுடைய வாழ்வில் இருந்ததான ஒரு காரியம், மற்றவர்கள் எதை சொன்னாலும் எனக்கு பரவாயில்லை, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையிலே அவன் உறுதியாய் தன்னை திடப்படுத்தினான். அல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த வசனத்தை படி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கணும் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. அவன் வேண்டினதை கர்த்தர் என்ன செய்தா? அருளினா. இப்போ நம்மளும் இது போல் கர்த்தருடைய சமூகத்தில் கருத்தாக ஜெபம் பண்ணினா கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு பலன் அளிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கேளுங்க. மனதாலே விடாதீங்க. ஜோமன் உட்காருன்னு இருக்கும்போது வீட்டில் அந்த கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும், இல்லாட்டா மற்ற உரியில் இறைச்சி சட்டி வச்சுருந்தேன் அதில் எனக்கு பூனை இறைச்சோ, இதெல்லாம் நினைக்காதீங்க. அது பாவம், நினைக்கவே கூடாதீங்க. சிந்தையை ஒருமுகப்படுத்துங்க, கர்த்தரிடத்தில் நம்மை திடப்படுத்துங்க. அவர் நமக்கு காரிய சித்தி உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அதனுடைய 3வது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே சொல்கிறாரு, அங்கே ஒரு மனிதனை கர்த்தர் தொட்டார். முதலாவது ஒரு மனிதனை தொடும்போது அவன் அக்கிரமம் நீங்கிறது. 2வது வார்த்தையை கர்த்தர் நமக்கு தருகிறார். 3வது திடப்படுத்தி கொள்ளுகிறார். நீங்கள் 4வது பார்த்தீங்கன்னா சுத்தமாக்கப்பட்டான். அந்த 8வது அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் அந்த
3வது வசனத்தை வாசிக்கலாம். அவனை தொட்டு எனக்கு சித்தம் என்று சுத்தமாகு என்றார். குஷ்டரோகம் நீங்கி அவன் சுகமானான். இந்த யூதருடைய முறைமையின்படி குஷ்டரோகியானால் அவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். குஷ்டரோகம் உள்ளவன் சபையிலே வர முடியாது. அவன் பாளையத்துக்கு புறம்பாய் ஒதுக்கப்படுவான். இந்த குஷ்டரோகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது வருகிறது என்று பார்த்தீங்கன்னா, முறுமுறுக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் குஷ்டரோகம் வருகிறது. வேதத்தில் வாசிக்கும் போது மிரியாமை குறித்து எல்லாருக்கும் தெரியும். மிரியாம் யாருங்க? மிரியாம் யாரு? சத்தமாக சொல்லுங்க. மிரியாம் யாரு? மோசேயின் சகோதரி. ஆரோன் யாரு? மோசேயின் சகோதரன். இப்போ 2 பேரும் ஊழியத்திலே மோசைக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. இப்போ இந்த மிரியாம் மோசைக்கு விரோதமாக எழும்பிவிட்டாள். மோசையை காப்பாற்றினது யார் தான்? யார் தானுங்க? மோசையை காப்பாற்றினது யார்? இந்த மிரியாம் தான். தாய் நாணற்பட்டியில் வைத்து அந்த நதியில் விடும்போது தூரத்தில் போய் ஒளிச்சுதுன்னு பார்த்துட்டு இருக்கா. எதுக்கு? என் தம்பி போகிறான். தம்பியை சாக கொடுக்க என்ன இல்லைங்க, மனம் இல்லை, பரிதபித்து நிற்கிறான். இப்போ பார்வோனுடைய குமாரத்தி அதில் ஸ்நானம் பண்ணும்படி கடந்து வந்தபோது அந்த பிள்ளையை நாணல் பெட்டியை காண்கிறார். பிள்ளையை அதை எடுக்கிறார். திறந்து பார்த்தபோது ஒரு அழகுள்ள பிள்ளையை காண்கிறார். இப்போ நாணற்பட்டியை திறந்த உடனே ஓடி பார்வனுடைய குமாரத்தின் இடத்துல கடந்து போனது யார் தான்? இந்த மிரியாம் தான். மோசைக்கு எல்லா உதவிகளை செய்து கொடுத்தது யார் தான்? இந்த மிரியாம் தான். ஆனால் வேதம் சொல்லுது, என்ன செய்து கொடுத்த போதும் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தாள். அல்லேலூயா. மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறான். கர்த்தர் மோசையோடு தான் பேசுவாரோ? கர்த்தர் என்னோடு பேச மாட்டாரோ? கர்த்தர் என்னோடு கூட இல்லையோ? நான் தானே பாடல் ஆராதனை நடத்துகிறவன், நான் தானே இந்த ஜனங்களுக்கு பாடல் வழியாய் ஜனங்களை வழி நடத்துகிறவன், எல்லாவற்றிலையும் முன்னிற்கிறவன் நான் தானே அப்படின்னு மிரியாம் சொன்னபோது மிரியாமோடு கர்த்தர் பேசலை. மிரியாம் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தது நிமித்தமாய் கர்த்தர் மிரியாமனுடைய வாழ்க்கையில் குஷ்டரோகத்தை அனுமதித்தார். அல்லேலூயா. அப்போ குஷ்டரோகம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? முறுமுறுப்பு இல்லைன்னு ஆரம்பிக்குது. அல்லேலூயா. நீங்களும் முறுமுறுத்தா என்ன இருக்கு? என்ன வருது? குஷ்டரோகம் வருது. அல்லேலூயா. நம்ம மற்றவங்களை பார்த்து முறுமுறுத்தா நமக்குள்ள என்ன வருது? குஷ்டரோகம். அந்த முறுமுறுப்பு என்கிறதான குஷ்டம் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். முறுமுறுக்காதீங்க, யாரையும் முறுமுறுக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் யாரையும் முறுமுறுக்க கூடாது. முறுமுறுத்ததினாலே வெண்குஷ்டம் வந்தது. இப்பொழுது மோசே மிரியாமுக்காக தேவ சமூகத்தில் நிற்கிறார். ஆண்டவரே, என்னுடைய சகோதரி எனக்காக ஜீவனை கூட பாராமல் தன்னை தியாகம் பண்ணினவள் என்றெல்லாம் ஆண்டவரத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணியிருப்பான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவள் முறுமுறுத்ததினாலே 7 நாள் என்ன செய்யணும்? குஷ்டரோகம் வந்து தான் ஆகணும். குஷ்டரோகம் வந்தால் எங்கே தான் தள்ளணும்? பாளையத்துக்கு புறம்பே தான் போயிருக்கணும். பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டது. குஷ்டரோகம் வருகிறது முறுமுறுப்பில் இருந்து. இந்த முறுமுறுப்பு வருகிறதுனாலே பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்படுகிறது. இப்போ இந்த குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரிடத்தில் ஓடி வருகிறான். ஆண்டவரே, எனக்கு இறங்க வேண்டும், எனக்கு உதவி செய்ய வேண்டும். எனக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. வாசிங்க 3வது வசனம். அந்த 2வது வசனம். அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அவனுடைய வேண்டுதல் என்ன பாருங்க? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அவன் கேட்டிருக்கல, ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும், ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும். ஏன்னா உரிமை உண்டு. பார்த்தீங்களா? கத்தடத்தில் கேட்க என்ன உண்டு?
உரிமை உண்டு இல்லையா? பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் கேட்பறதுக்கு ஏதாவது கேட்டு வாங்குறதுக்கு உரிமை உண்டா இல்லையா? உண்டு. பிள்ளைங்களை பெற்றோர் கேட்டால் என்ன செய்வாங்க? பிள்ளைங்க கேட்டால் பெற்றோர் என்ன செய்வாங்க? அதை வாங்கி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா உரிமை உண்டு. இப்போ அந்த உரிமையோடு இவன் வந்து கேட்டிருக்கலாம், ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும், உம்மால முடியுமே அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவன் வந்து முதலாவது தன்னை அர்ப்பணிக்கிறான். ஆண்டவரத்தை கேட்குறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கணும். எனக்கு விருப்பம் என்னென்னா வேண்டாம். ஏன்னா என் குடும்பத்தில் என் மனைவி என்னை ஒதுக்கினா, என்னுடைய புருஷன் இந்த பிள்ளைகள் ஒதுக்கியிருப்பாங்க, என்னுடைய சகோதரர்கள் ஒதுக்கியிருக்காங்க, என் தேசம் ஒதுக்கி இருக்கிறது. அவங்க ஒன்றும் என்னை என்ன செய்யலை, திரும்பி பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் யார்? குஷ்டரோகி. என்னை எல்லாரும் அற்பமாகி விட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க. சுகானா உள்ளவா, நீர் எனக்கு வந்திருக்கிறீங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் கேட்க பாருங்க. உமக்கு சித்தமானால் ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னார்னா, அந்த 3வது வசனத்திலே சொல்கிறாரு, இதோ இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். உன் கேட்டால் பார்த்தீங்களா, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு சுத்தமாக்க விரும்பினா சுத்தமாக்கும் அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. சித்தம் இல்லைன்னா, சித்தத்தை நம்ம விட்டு தூரமாய் போகும்போது நம்முடைய நிலைமை பரிதவிக்க போய்விடும் இல்லையா? தேவ சித்தத்துக்கு நம்ம விட்டு தூரமாய் போய்விடக்கூடாது. பிலேயாமை பாருங்கள். பிலேயாம் அந்த எண்ணாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது பிலேயாமை குறித்து வேதம் மிக தெளிவாக சொல்லுது. இந்த பிலேயாம் தேவ சித்தத்தின்படி நியமிக்கப்பட்டவன், தேவ சித்தத்திற்காக அழைக்கப்பட்டவன். இந்த பிலேயாம் தேவ சித்தத்தை அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிலேயாமை பாலக் என்கிற ஒரு நபர் அழைக்கிறார். கர்த்தர் முதல்ல சொல்கிறாரு, நீ போகாத அப்படின்னு சொன்ன. இவன் போகலை. ரெண்டாவது அவன் பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களை அனுப்புகிறான். தீர்க்கதரிசி ஆகிய நீரே வந்தால் உம்முடைய வீடு நிறைய என்ன கிடைக்கும்? வெள்ளியும் பொன்னும் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? வீடு நிறைய வெள்ளியும். யார் சொன்னது? பாலாக்கு சொல்லி அனுப்புகிறான். இதுவரை தேவ சித்தத்தை செய்து வந்ததான பிலேயாமனுடைய வாழ்க்கையிலே வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் கிடைக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தை கேட்டவுடனே அவன் மறுபடியும் நீங்கள் உட்காருங்க, கர்த்தரிடத்தில் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர்களை இருத்துகிறான். கர்த்தரிடத்தில் போய் கர்த்தரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே நான் போகலாமா? முதல்ல கர்த்தர் சொல்லியாச்சு, நீ போகாத, நீ போகிறது அங்கே போகிறது யாரை சபிக்க போகிற? என் ஜனங்களை சபிக்க போகிற, நீ போகாத அப்படின்னு சொல்லியாச்சு. ரெண்டாவது மறுபடியும் ஆண்டவர் ஒரு காரியம் ஒருக்கா சொல்லியாச்சுன்னா அதை நம்ம கீழ்ப்படியணும். ரெண்டாவது மறுபடியும் கேட்குறான், ஆண்டவரே நான் போட்டான். இது சுய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறான். நான் பெரியவன் என்பதை மற்றவர்கள் மத்தியிலே காண்பிக்கும்படி தன்னை விரும்புகிறான். இப்போ ஆண்டவரை கேட்குறான், ஆண்டவரே நான் போகலாமா? ஆண்டவர் கோபத்தில் சொன்னா நீ போ அப்படின்னாரு. நீ போ. முதல் எச்சரிப்பு போகாதே. ரெண்டாவது எச்சரிப்பு அவருடைய சுய சித்தத்தின்படி கேட்டதுனால ஆண்டவர் சொல்லு நீ போ, அனுப்பிவிட்டார். ஆண்டவர் போற வழியில் 3 முறை அவனை தடுக்கிறார். 3 முறை அவனை தடுக்கிறார் கழுதை நிமித்தமாய். 3 முறையும் தேவனுடைய வார்த்தையை அவன் அல்ல தட்டுகிறான். தேவன் கழுதைக்கு வெளிப்படுகிறார், கழுதையோடு கூட பேசுகிறார். 3வது முறை, நீ இதுவரை அடிப்பதற்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? கழுதை பேசிச்சுங்க. பிலேயாமிட்ட என்ன செய்து? புத்தி கெட்டு போன பிலேயாமின் இடத்துல கழுதை பேசிச்சு. ஆனால் கேட்டானா? கேட்கல. அந்த கழுதை பேசினா அதை என்ன செய்யணும்? திரும்ப வந்திருக்கணும். பார்த்தீங்களா? திரும்ப வந்திருக்கணும். ஆனால் வரல. இப்போ அங்கே போகிறேன்,
எந்த ஆசையில் போனாங்க? எந்த ஆசை அவனுக்கு? என்ன ஆசையில் போனாங்க? ஒரு இனிமையான வார்த்தையை சொல்லி தான் அவனை அழைக்கிறாங்க இல்லையா? என்ன தருவேன்? வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும். வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும். ஆண்டவர் தேவைகளை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தானே கர்த்தருக்கு பிரியம். இப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் சொல்றான். இவன் இப்ப சொல்றான், நீ இங்க இருந்தா நான் என்ன செய்வேன்? கொண்டு போடுவேன், ஓடிப்போ, ஜீவன் தப்பா ஓடிப்போ அப்படின்னா. இப்போ தந்திரமான ஒரு நய ஆலோசனையை கொடுக்கிறான். தேவ பிள்ளைகளை சிதறடிக்கும்படியாக, தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணும்படியாக, தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற ஒரு மனதை கெடுக்கும்படியாக ஒரு தந்திரமான ஒரு ஆலோசனை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நீங்கள் அந்த ஜனங்களோட செய்யுங்க, கலந்துருங்கள். இங்க இருந்த பண்ண கொடுங்க, அங்க இருந்த பண்ண எடுங்க. ஒரு கலகத்தை உண்டாக்கி விட்டது யாருங்க? தேவ மனுஷனாகிய பிள்ளையாம். கர்த்தர் சொல்ற ஒரு யுத்தம் ஆரம்பிக்கிறது. கர்த்தர் மோச இடத்துல சொல்ற, முதல்ல யார விட்டு அண்ணா போன அவனை விட்டு அவனை விடாத. இவனால என்ன ஜனம் சீர்கெட்டு போயிட்டாங்க. பிள்ளையாமை வெட்டி போட்டார்கள். தாக்களோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று விரும்பினான். இப்ப எங்கோ போனான். ஏன் தெரியுமா? தேவ சித்தத்தை அவன் மீறினதினாலே அவனுடைய வாழ்க்கை வந்ததான அந்த வேட்டிமை, என்னுடைய வீடு நிறைய வெள்ளியும் பொன்னையும் அவன் இச்சித்தது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை சூரியமாக்கப்பட்டது. தேவன் நம்மை வைத்திருக்கிற அந்த சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருப்பான்? பெரியவனாய் இருப்பான் இல்லையா? தேவ சித்தத்தை அறியணும். தேவ சித்தத்தின்படி ஒரு காரியத்தை கேட்க வேண்டும். கர்த்தரிடத்திலே எதை நம்ம கேட்டாலும் தேவ சித்தத்தின்படி நம்ம கேட்டால் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஜெயமாய் முடியும். அல்லேலூயா. அதில் தேவ பிள்ளைகளாக இருந்தா ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டுடைய தொடுதலுக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை தொட வேண்டும். தொடுவதற்காக நம்மை வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் முதலாவது தொட்டால் என்ன கிடைக்கும்? அக்கிரமம் நம்மை விட்டு மாறும். இரண்டாவது ஆண்டவர் தொடும்போது நம்முடைய வாழ்க்கை திடப்படுத்தப்படும். மூன்றாவது ஆண்டவர் நம்மை தொடும்போது அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் விரும்புறாரு. இந்த லூக்கா சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்க ஒரு விதவை குறித்து சொல்லி இருக்கு. விதவை அடங்கி நிற்கிறான். என்ன செய்வேன்? கடமாறி நிற்கிறேன். எனக்கு நம்பிக்கையாக இருந்த என்னுடைய மகனை இழந்திருக்கு. மடக்கம் என்பதற்கான நேரம் வந்திருக்கிறது. ஊரெல்லாம் திரண்டு வருகிறார். ஒரு பக்கத்தில் இயேசு வருகிறார். ஒரு கூட்டத்திலே ஒரு பக்கத்தில் இருந்து அந்த அடக்குவதற்காக அந்த மரித்து போன வாலிபரை தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். 2 பேர் வாசலில் வந்து சந்திக்கிறார். இயேசு அந்த விதவையினுடைய அழுகையை கண்டார். அந்த விதவையினுடைய தடுமாற்றத்தை கர்த்தர் கண்டார். அந்த தாயானுடைய கண்ணீரின் வேதனையை கர்த்தர் கண்டார். இப்பொழுது அவளுக்காக மனம் இறங்குகிறார். அவளுக்காக கர்த்தர் பரிதபிக்கிறார். அவளுக்காக கர்த்தர் என்ன செய்கிறார்னா, எப்படியாவது விடுதலை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாடை இறக்கும்படி சொல்றார். பாடை எல்லாரும் இறக்கினார். இயேசு தொட்டு அவரை விடுதலையார். நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை அற்று போன நிலையில் இருக்கிறார். நம்மை உயிரோடு இருக்க மாட்டேங்கிறார். உண்மையிலே கலைஞர் இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு நிறைவை தந்து நம்மை வழி நடத்த விரும்புகிறேன். உண்மை மற்றவர்கள் அவதூறாய் பேசுகிறார்களா? அவங்க நடுவில் அது பேசாம இருக்கு. கர்த்தர் அவர்கள் நடுவில் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். அவசியப்படுத்தினார். நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவருடைய தொடுதல் எல்லா சாரிகளும்
எல்லாரும்